Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராப்ளம், அதாவது AC சர்க்யூட்ஸில் உள்ள ப்ராப்ளம். Find the average RMS form factor and peak factor of the following waveform. ஒரு waveform கொடுத்துருக்காங்க, அதோட form factor என்ன, peak factor என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது waveform என்னென்னா இது வந்து V, இப்போ இதோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன Vm. ஓகே, ஸோ இதோட மேக்ஸிமம் வேல்யூ Vm. இது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, வேவ்ஃபார்ம் இப்படி போகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ அப்படின்னா π/3. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன வேல்யூ அப்படின்னா 2π/3. இது வந்து π. ஓகே, ஸோ இதே போல் சிமிலராக இந்த ரெண்டு இடத்துலையும் வரும். ஏன்னா இது பாசிட்டிவ் சைடில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நெகட்டிவ் சைட்லேயும் இருக்குது இந்த வேவ்ஃபார்ம். ஸோ இந்த வேவ்ஃபார்மோட ஃபார்ம் ஃபேக்டர் என்ன, பீக் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இப்போ வந்து இதை வந்து நேம் பண்ணிக்கிறோம். அதாவது இதை மேபி O A B C D, ஓகே, E இதை வச்சுட்டு நம்ம வந்து எப்படி ஃபார்ம் ஃபேக்டர் பீக் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஆவரேஜ் வேல்யூவும் ஆர்எம்எஸ் வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ வந்து இந்த வேவ்ஃபார்ம் வந்து என்னது சிமெட்ரிக்கல் வேவ்ஃபார்ம். சிமெட்ரிக்கல் வேவ்ஃபார்ம்னா என்னென்னா, இப்போ பாசிட்டிவ் சைக்கிளில் என்ன இருக்கோ அதே இது நெகட்டிவ் சைக்கிள்லேயும் இருக்கும், வேல்யூஸ் எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ நம்ம இது என்ன பண்ணுறோம், இது சிமெட்ரிக்கல் வேவ்ஃபார்ம்னு சொல்கிறோம். ஸோ சிமெட்ரிக்கல் வேவ்ஃபார்மில் நம்ம எப்போயுமே ஆவரேஜ் வேல்யூ டேக்கன் ஓவர் த ஹாஃப் சைக்கிள். ஒரு ஹாஃப் சைக்கிள், இதோட ஹாஃப் சைக்கிள் என்ன, இது வரைக்கும் இந்த பை வரைக்கும் ஒரு ஹாஃப் சைக்கிள், இது ஒரு ஹாஃப் சைக்கிள். அப்போ ஒரு ஃபுல் சைக்கிள்ங்கிறது இதுலேருந்து இங்கே வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல் சைக்கிள். அதாவது இது பைனா அப்போ இது என்ன வரும், இது வந்து 2π. ஸோ இந்த 2π வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஃபுல் சைக்கிள். ஒரு சிமெட்ரிக்கல் வேவ்ஃபார்ம், அதாவது பாசிட்டிவும் நெகட்டிவும் சேமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து சிமெட்ரிக்கல் வேவ்ஃபார்ம்னு சொல்லலாம். அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே இது இங்கேயும் இருக்குன்னா சிமெட்ரிக்கல் வேவ்ஃபார்ம். அதுக்கு நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணால் ஒரு ஹாஃப் சைக்கிள் தான் எடுத்து கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா ஃபுல் சைக்கிள் எடுத்தால் என்ன ஆகும், இதில் இருக்க அதே வேல்யூ இதுலேயும் வரும், அப்போ வந்து நமக்கு கேன்சல் ஆயிடும். அதனால் நம்ம வந்து எப்பயுமே ஒரு ஆவரேஜ் வேல்யூ எடுக்கும்போது என்ன பண்ணுறோன்னா ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு தான் நம்ம வந்து ஆவரேஜ் வேல்யூ எடுக்கிறோம். அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆவரேஜ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஏரியா அண்டர் ஹாஃப் சைக்கிள் divided by half the period. அதாவது என்ன பீரியடோ அதோட வேல்யூ, ஏரியா அண்டர் த ஹாஃப் சைக்கிள் டிவைடட் பை ஹாஃப் த பீரியட். ஓகே, ஸோ இப்போ இது ஏரியா அண்டர் த ஹாஃப் சைக்கிள்ங்கிறது என்ன, இப்போ நம்ம நேம் பண்ணியிருக்கோம். அப்போ என்னது, ஏரியா ஆஃப் OAB, இந்த ஏரியா OABங்கிற ஏரியா ப்ளஸ் ஏரியா ஆஃப் ABCD இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா, அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் CDE இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா. ஸோ இது எல்லாத்தோட ஏரியாவும் சேர்ந்தது தான் நமக்கு ஏரியா ஆஃப் தி ஹாஃப் சைக்கிள். அப்போ அது 3 போர்ஷனாக நம்ம பிரிச்சுட்டு அதோட ஏரியா என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார்முலா எழுதியாச்சு. ஆவரேஜ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் OAB, ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஒரு ரெக்டாங்கிள் ஏரியா எல்லாம் சேர்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஏரியா ஆஃப் தி ஹாஃப் சைக்கிள் கிடச்சிரும், டிவைடட் பை ஹாஃப் ஆஃப் தி பீரியட். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OAB என்ன, அதாவது இப்போ டயக்ராம் பார்த்துக்கோங்க, OAB. ஸோ இதோட ஏரியா என்ன அப்படின்னா, நம்ம நார்மலி என்னது ஹாஃப் BHல, ஆஃப் BH ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது ஆஃப் BH. அப்போ என்ன வரும், ஹாஃப் இதோட பிங்கிறது என்ன, அதாவது ஒரு சைடில் வேல்யூ π/3, இந்த வேல்யூ என்ன வரும், H என்ன வரும், Vm. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன எழுதிக்கலாம், 1/2 இன்ட்டு π/3 இன்ட்டு Vm. ஓகே, ஸோ ஒரு இதோட ஏரியா தெரிஞ்சிச்சு. அடுத்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன, சேம். இப்போ இந்த வேல்யூ மட்டும் என்னன்னு பாருங்கள், இந்த வேல்யூ மட்டும் என்னன்னு பார்க்கும்போது நமக்கு என்னது π/3. ஓகே, ஸோ இது 2π/3ங்கிறது இங்கே இருந்தது, 0லேருந்து 2π/3. ஆனால் இந்த வேல்யூ மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள சேம் வேல்யூ தான் இந்த சைடும் வருது. அப்போ
இந்த வேல்யூ வந்து நமக்கு 5π/3. இது வந்து 2π/3ங்கிறது இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2π/3. இது மட்டும் என்னன்னு பார்த்தா நமக்கு வந்து π/3 தான். இதோட வேல்யூ என்ன, ஹச்சோட வேல்யூ என்ன, Vm. ஸோ 1/2 இன்ட்டு Vm இன்ட்டு π/3. ஓகே. ஸோ அடுத்து நமக்கு என்னது, ரெக்டாங்கிளோட வேல்யூ BH. இதோட ABCD இந்த ரெக்டாங்கிளோட வேல்யூ என்ன, BH. அப்போ B என்ன வேல்யூ வருது, B வந்து இங்கே வந்து 2π/3 மைனஸ் π/3. அப்போ π/3. ஓகே. ஸோ 2π/3 மைனஸ் π/3 இன்ட்டு H என்ன வேல்யூ வரும், Vm. இப்போ நமக்கு என்ன வரும், π/3. ஓகே. ஸோ டிவைடட் பை என்னது, half the period. half the period நமக்கு என்ன, half the periodங்கிறது நமக்கு இந்த ட்ராயிங்லேருந்து பார்த்தாலே தெரியும். அதாவது இதுதான் ஒரு ஹாஃப் சைக்கிள். ஹாஃப் சைக்கிளோட பீரியட் என்ன, 0 to π. அப்போ π தான் அதோட வேல்யூ. ஸோ half the periodங்கிறது நமக்கு π. ஓகே. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும், Vm π/6 ப்ளஸ் Vm π/6 ப்ளஸ் Vm π/3. ஓகே. ஸோ டிவைடட் பை π, half the period π. ஸோ என்ன வேல்யூ வரும், சிம்பிளிஃபை பண்ணும்போது 0.66 Vm π divided by π. So value is 0.66 Vm. That is average value of the waveform. Okay. So average value நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இப்போ நம்ம கேட்டது average value கிடையாது, form factor peak factor கேட்டிருக்காங்க, average and RMS value கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த RMS value எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ RMS value எப்படின்னு பார்க்கலாம். RMS value is equal to formula என்ன, area under the squared wave divided by period, square root. ஓகே. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏரியா அண்டர் தி ஸ்கொயர் வேவ் டிவைடட் பை பீரியட். அதாவது இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இதே வேவ் ஃபார்மு ஸ்கொயர்ட் வேவ் ஃபார்ம் ஆனால் என்ன ஆகும், அது அண்டரில் உள்ள ஏரியா என்னென்னு. அப்போ இது வந்து இப்போ ஒரு லைன் இருக்குல்ல, இப்போ இது வந்து இப்போ விஎம்னு இருக்கிறது நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா விஎம் ஸ்கொயர்னு ஆகும். ஓகே. ஸோ விஎம்னு இருக்கிறது விஎம் ஸ்கொயர் ஆகும்போது, அதாவது இப்போ இங்கே இருக்கிறது, அப்போ இந்த பீரியட் வந்து மாறாது, π/3 தான். அப்போ இங்கேருந்து நமக்கு வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா இதோட பீக் வந்து விஎம் ஸ்கொயர் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு இடையில் உள்ள ஏரியா என்னன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இப்போது ஏரியா அண்டர் தி ஸ்கொயர் வேவ் டிவைடட் பை பீரியட், அதோட ஸ்கொயர் ரூட் தான் நமக்கு RMS வேல்யூ. ஸோ அப்போ அதோட ஏரியா என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருந்துச்சு, இப்போ இது வந்து ஸ்கொயர்டு வேவாக மாறும்போது இதோட ஏரியாவோட ஃபார்முலா என்னென்னா 1/3 இன்ட்டு B இன்ட்டு H. பிங்கிறது இது π/3 இன்ட்டு ஹெச்ங்கிறது என்ன, இப்போ வந்து இதோட பீக் வந்து என்னது விஎம் ஸ்கொயர், அப்போது விஎம் ஸ்கொயர். ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அதோட ஏரியா என்னென்னு கண்டுபிடிக்கிறோம், டிவைடட் பை பீரியட், அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு RMS வேல்யூ என்னென்னு கிடைக்கும். ஓகே. ஸோ நமக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதாவது நம்ம இந்த ஃபார்முலா வந்து 1/3 விஎம்னா விஎம் ஸ்கொயர் டிவைடட் பை பீரியட், அது என்னன்னு பார்த்துக்குவோம். ஓகே. ஸோ ஏரியா அண்டர் தி ஸ்கொயர் வேவ் வரும்போது நமக்கு வந்து இப்போ அந்த ஒரு ஹாஃப் பீரியடு நம்ம வந்து 3ஆக பிரிச்சிருக்கோம். அதாவது என்னது, 2 ட்ரையாங்கிளாகவும் ஒரு ரெக்டாங்கிளாகவும் பிரிச்சிருக்கோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கலாம். அதாவது இப்போ நமக்கு ஸ்கொயர் வேவ் ஆகும்போது நமக்கு என்ன ஃபார்முலா, 1/3 இன்ட்டு அதோட பீக் என்ன விஎம் ஸ்கொயர், ஏன்னா ஸ்கொயர் ஆயிடுச்சு, விஎம்மாக இருந்தது விஎம் ஸ்கொயர் ஆயிடுச்சு, இன்ட்டு அதோட பீரியட் என்ன, அந்த ட்ரையாங்கிளோட பீரியட் வந்து π/3. ஓகே. ஸோ இது நீங்கள் ட்ராயிங் வந்து உங்கள் சர்க்யூட் வந்து கையில் வச்சுக்கோங்க, அதாவது ப்ராப்ளமை கையில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இதோட ஏரியா. ஓகே. அடுத்தது என்னது, 1/3 ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ விஎம் ஸ்கொயர் இன்ட்டு π/3 இன்னொரு ட்ரையாங்கிளோடது. அப்போ இன்னொரு ரெக்டாங்கிள் இருக்குது நமக்கு, அது என்னது விஎம் ஸ்கொயர் இன்ட்டு π/3. ஓகே. ஸோ டிவைடட் பை பீரியட் என்ன, பீரியட் நம்ம ஹாஃப்
இதுக்கு தான் எடுக்கிறோம். அப்போ வந்து பை. இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஸோ இது எப்படி எழுதுறதுன்னு ரொம்ப ஈஸியாக எழுதிக்கலாம். அதாவது ஒரு ரெக்டாங்கிள் அது ஸ்கொயர் ஆகும்போது 1/3 இதோட பீக் VM² டிவைடட் பை π/3. ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு ரெக்டாங்கிள் இது ஸ்கொயர் ஆகும்போது இங்கே வரைக்கும் VM² வரைக்கும் வரும். அப்போது 1/3 இதோட பீரியட் என்ன, π/3 VM². ஓகே, ஸோ ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஆகும்போது அதே ரெக்டாங்கிளாக தான் இருக்குது. அப்போ VM², ஹைட் என்னது VM², இதோட இது என்னது B என்னது 2π/3 - π/3, அப்போ π/3. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இப்போ இதோட இது வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 0.555 VM² பை டிவைடட் பை பை. ஓகே, ஸ்கொயர் ரூட். இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 0.744 VM. That is our RMS value. ஸோ ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, RMS வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆவரேஜ் வேல்யூ என்ன வந்துச்சு நமக்கு 0.66 VM, இது வந்து 0.74 VM. ஓகே, ஸோ இதுக்கடுத்து நம்ம வந்து எப்படி ஃபார்ம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது, பீக் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்ம் ஃபேக்டரோட ஃபார்முலா என்ன, RMS வேல்யூ டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ. ஸோ RMS வேல்யூ என்ன நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 0.744 VM divided by average value 0.66 VM. So what is your form factor, 1.127. okay, so அடுத்து வந்து நம்ம வந்து peak factor என்னன்னு பார்க்க போகிறோம். peak factorோட ஃபார்முலா என்ன, maximum value divided by RMS value. ஓகே, ஸோ மேக்ஸிமம் வேல்யூ என்ன, VM நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம அந்த ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ VM டிவைடட் பை RMS வேல்யூ என்ன, 0.744 VM. ஸோ வாட் இஸ் யுவர் பீக் ஃபேக்டர், 1.344. ஓகே, ஸோ ஒரு சர்க்யூட் கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம வந்து ஆவரேஜ் வேல்யூ பார்க்குறது, RMS வேல்யூ பார்க்குறது, ஃபார்ம் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, பீக் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். அதாவது ப்ரீவியஸில் நம்ம DC வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து AC சர்க்யூட்ஸ்க்குள்ளே வந்திருக்கோம். ஸோ ஏசிங்கிறது நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிங், அதாவது ப்ளஸ்ஸும் ஒரு சைடும் வரும், மைனஸ் சைடும் வரும். ஸோ அதில் நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துட்டு இன்னும் அடுத்த கிளாஸில் இதே மாதிரி வேறு ஒரு சிமிலர் ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து AC சர்க்யூட்ஸ் பார்க்கலாம்.